ரைட். பெரும்பாலான பிள்ளைகள் கிளியர் ஆயிக்குதுன்னு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. அந்த அடிப்படையில கிளாஸை ஸ்டார்ட் பண்ண. ரைட். இன்னைக்கு நான் பேப்பர் கொண்டு வரல. ஏன்னா இந்த மின் முலாமிடல்ற சின்ன பகுதி ஒண்டிகிறு அதைத்தான் செய்ய போறேன். ரைட். ஓகே. ரைட். வாலைக்கும் முஸ்ஸலாம். கொஞ்சம் சலாம் தள்ளியாச்சு. ரைட். ஓகே. இப்ப நாங்க பாடத்துள்ளுக்கு போம். ரைட். மின் பகுப்பு இதான். நான் ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் வேகமாக பழைய பாடங்களை மீட்டல் செஞ்சுட்டு மின் முலாமிடலுக்கு போறேன். மின் பகுப்புன்றது உங்களுக்கு ஞாபகம் மீக்குமே பிள்ளைகள், கரைசலுக்கு கரண்ட் அனுப்புற. நாங்க கரைசல் ஒன்றுக்கு கரண்ட் அனுப்பி அந்த கரைசல்ற மாற்றங்களை உருவாக்குற. இதுக்குத்தான் மின் பகுப்புன்னு செல்ற. இது போன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினோம். அடுத்தது இப்ப இந்த கரைசல்களை 2 வகையாக பிரிக்கலாம். மின் பகுபொருள், மின் பகா பொருள். மின் பகுபொருள் என்றால் மின்னை கடத்துபவை மின் பகுபொருள் என அழைக்கப்படும். என்னென்ன கரைசல்கள் மின்னை கடத்துமோ அக்கரைசல்கள் மின் பகுபொருட்கள் என அழைக்கப்படும். உப்பு கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர். இந்த கரைசல்கள் மின்னை கடத்துகின்றது. அதற்கான காரணம் என்ன? சில கரைசல்கள் கரண்ட கடத்துரு. இதுக்கான காரணம் அசையக்கூடிய அயன்கள் காணப்படல். அதே போல சில கரைசல்கள் மின்னை கடத்தாது. திரவங்கள், சில திரவங்கள் மின்னை கடத்தாது. அவை மின் பகா பொருள் என அழைக்கப்படும். மண்ணெண்ணெய், காய்ச்சி வடித்த நீர், பெட்ரோல். இவை ஏன் மின்னை கடத்தாது? இவற்றில் அந்த அசையக்கூடிய அயன்கள் இல்லை. அசையக்கூடிய அயன்கள் இல்லை. அடுத்தது நாங்க பார்த்தோம் செப்பு அந்த கரண்ட கரைசலுக்கு அனுப்பணும்டா எங்களுக்கு 839. ரைட். கரைசலுக்கு கரண்ட செலுத்த வேண்டும் என்றால் எமக்கு மின்வாய்களின் உதவி தேவை. மின்வாய்கள். ஒரு கரைசலுக்கு சும்மா வயரை போட்டு கரண்ட் அனுப்புறல்ல. கேட்டுக்கொள்ளுங்க. கரைசலுக்கு சும்மா வயரை குத்திட்டுறல்ல, அது பொருத்தம் இல்ல. கரைசல் ஒன்றுள்ளுக்கு நீங்க கரண்ட் அனுப்பணுமா உங்களுக்கு மின்வாய்கள் தேவை. ஒரு கேள்வி, நாம் பாவிக்கும் மின்வாய்கள் எவை? யாராவது ஒருத்தர் மைக்க ஒன் பண்ணி விட்டுறேன். யாராவது ஒருத்தர் மைக்க ஒன் பண்ணி சொல்லுங்க. வளமையாக பாவிக்கிற மின்வாய்கள் எவை? பொதுவா மின்வாய்கள் எவை? கார்பன், பிளாட்டினம். Right, very good. கார்பனும் பிளாட்டினமும். இதுல சர்ஸ் என்ன, பிளாட்டினம் வாங்கணும்னா இனி எங்களை விற்க வரும், இந்த சொத்தொலை விற்க வரும். பிளாட்டினம் விலை கூட. அடிக்கடி கார்பனைத்தான் நாங்க எங்களோட பரிசோதனைகளுக்கு பாவிக்கிறோம். இதுல இந்த மின்வாயில வெற்றிட பிளஸோட இருக்கிறது நேர் மின்வாய் எனவும், வெற்றிட மைனஸோட இருக்கிறது மறை மின்வாய் எனவும் அழைக்கப்படும். ரைட். அடுத்தது செப்பு சல்பேட்டின் மின் பகுப்பு. செப்பு சல்பேட்டுள்ளுக்கு கரண்ட் அனுப்பினா இந்த மாற்றங்கள் நடக்கும். மறையில் செப்பு படியும், நேர் மின்வாயில் வாயு குமிழிகள் வெளியேறும், கரைசலின் நீல நிறம் குறையும். நல்ல பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். செப்பு சல்பேட்டை மின் பகுத்தால் எமக்கு கிடைக்கும் அவதானம். செப்பு சல்பேட்டை மின் பகுத்தால் எமக்கு கிடைக்கும் அவதானம் பிள்ளைகள், மறையில் செப்பு படியும், நேர்மின்வாயில் வாயு குமிழிகள், கரைசலின் நீல நிறம் குறையும். இந்த 3 அவதானங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நாங்க பார்த்தோம் பிள்ளைகள் நீரின் மின் பகுப்பு. நீரின் மின் பகுப்புல
நேர் மின்வாயில ஆக்சிஜனும் மறை மின்வாயில் ஹைட்ரஜனும் வரும். தண்ணிக்கு கரண்ட் அனுப்பினா இந்த வாயுக்களை சேகரிக்கலாம். நீருக்கு நாங்க கரண்ட் அனுப்பினா ஆக்சிஜன் வாயுவையும் ஹைட்ரஜன் வாயுவையும் சேகரிக்கலாம். ஆக்சிஜனை நேர் மின்வாயிலையும் ஹைட்ரஜனை மறை மின்வாயிலையும் சேகரிக்கலாம். இதுல ஹைட்ரஜன் கூட வரும், ஆக்சிஜன் குறைய வரும். இந்த பிராக்டிக்கலை கூட நான் வீடியோவாக காட்டினேன். இந்த செப்பு சல்பேட் பிராக்டிக்கலையும் மத்த பிராக்டிக்கலையும் உங்களுக்கு லைவா வீடியோலையும் நாங்க பார்த்தோம். ரைட், நல்லது பிள்ளைகள். அடுத்தது மின் முலா மிடல் என்ற தலைப்புக்கு வந்துட்டோம். இது எழுதினோமா? ரைட், நோ அனுப்பிக்கிறேங்க. ரைட், இப்ப மின் முலா மிடல் 1வது பாயிண்ட மட்டும் எழுதினோம் அப்படின்னு அனுப்புறாங்க. ரைட் ரைட். பிள்ளை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்திட்டு வரவா? உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பிறகு மின் முலாமிடல் நோட்டை எழுதுவோம். இப்ப பாத்துக்கொள்ளுங்க, நான் என்ன செய்ய போறேன்? மின் முலாமிடலை பத்தி விளங்கப்படுத்த போறேன். மின் முலாமிடும் போது அதாவது மின் முலாமிடல் என்ன தெரியுமா பிள்ளைகள்? இப்ப என்னட்ட ஒரு தங்க கரைசல் தங்கக்கோள் காணப்படுது. தங்கக்கோள் உண்டு, தங்கத்தால செய்யப்பட்ட கோள். இப்ப எனக்கு இப்ப இந்த தங்கக்கோளை தங்கக்கோள் தங்கத்தை கரைச்சி என்னட்ட இது ஒரு கரண்டி உண்டு. இப்ப இந்த கரண்டிக்கு நான் பூச ஆசைப்படுறேன். கரண்டி ஒண்டிக்கிறேன். எனக்கு இப்ப இந்த கரண்டிக்கு அந்த தங்கத்தை பூசணும். என்னட்ட கரண்டி இரும்பு கரண்டி. என்னட்ட கரண்டி இரும்பு கரண்டி. இப்ப நான் எனக்கு ஆசை கொண்டு வருகிறேன், இந்த இரும்பு கரண்டிக்கு இந்த தங்கத்தை பூசணும். இரும்பு கரண்டிக்கு மேல அப்ப ஏலும் என்னால பூசலாம். அப்ப எப்படி தெரியுமா செய்யணும் பிள்ளைகள்? நீங்க தங்க கரைசல் எடுக்கணும். தங்கத்திட கரைசல் எடுக்கணும். தங்க கரைசல் எடுத்து அதுல உங்கள்ட்ட தங்க கோலையும் தாட்டணும். எங்கள்ட்ட இனத்தை கரண்டியையும் தாட்டணும். விளங்கிச்சா? தங்க கோலையும் தாட்டியாச்சு, கரண்டியையும் தாட்டியாச்சு. இப்ப பெட்ரிய ஜாயின் பண்ற அவ்வளவுதான். பெட்ரியில பிளஸ் நல்லா மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. பெட்ரியில பிளஸ் ஈக்கணும் உங்களோட கோல் பக்கம். எந்த கோலை நீங்க பாவிக்கிறீங்களோ அது பக்கம் பிளஸ். நீங்க எந்த பொருளுக்கு பூச போறீங்களோ அவர்தான் மைனஸ்ல ஈக்கணும். பொருள் மறை முடிவிடத்தில இருக்கணும். கோள் நேர் முடிவிடத்தில காணப்படணும். பொருள் மறையிலையும் நேர் முடிவிடம் கோளாகவும். இன்னொரு விஷயத்தை அவதானிச்சீங்களா? நீங்க தங்கம் ரைட், தங்கம் பாவித்தால் தங்க கரைசல் பாவிக்கணும். அப்ப என்னத்த விஷயம் அவதானிக்கணும்? இந்த விடயங்களை அவதானிச்சுக்கொள்ளணும். உங்களோட கோல் நேர் முடிவிடத்திரைக்கணும், பொருள் மறை முடிவிடத்திரைக்கணும். நீங்க தங்கக்கோள் பாவிச்சா தங்க கரைசல் எடுத்துட்டு வரணும். இப்ப நீங்க வெள்ளிக்கோள் பாவிச்சா வெள்ளி கரைசல், செப்புக்கோள் பாவிச்சிருந்தா செப்பு கரைசல். நீங்க எந்த கோல் பாவிக்கிறீங்களோ அந்த கரைசல் ஊத்திக்கணும். அப்படி ஊத்தினா இந்த தங்கம் கரைஞ்சிட்டு போய்த்து அழகா இதுக்கு மேல படி. இப்படித்தான் பிள்ளை இமிடேஷன் நகையெல்லாம் செய்யற. இமிடேஷன் நகை, அடுத்தது வெள்ளி பூசுற, இதெல்லாம் இப்படித்தான் செய்யற. இப்ப நோட்டுக்கு போமா? மின் முலாமிடல். ரைட், முலாமிடும் உலோகம் அந்த கோல் நேர் மின்வாயாக இருக்க வேண்டும். உமது பொருள் மறை மின்வாயாக இருக்க வேண்டும். உலோகத்தின் உப்பு கரைசல் அப்படின்னா தங்கம்ண்டா தங்க கரைசல், இப்ப வெள்ளிண்டா வெள்ளிட கரைசல் பாவிக்க வேண்டும்.
இவை சரியாக பேணப்படும் போது மாத்திரமே முலாமிடல் ஒழுங்காக நடைபெறும். நோட்ட வாசிங்கோ மிஸ்னா. மின் முலாமிடல் மின்னை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னுமொரு உலோகத்தை படிய விடுதல் மின் முலாமிடல் எனப்படும். மின் முலாமிடம் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள்: முலாமிடும் உலோகம் நேர்மின்வாயாக இருக்க வேண்டும். முலாமிடப்பட்ட வேண்டிய பொருள் மறைமின்வாயாக இருக்க வேண்டும். முலாமிடும் உலோகத்தின் உப்பு கரைசல் மின் பகுபொருளாக காணப்பட வேண்டும். இங்கு குறிப்பிட்ட விடயங்கள் சரியாக பேணப்படும் போது மாத்திரமே ஒழுங்கான மின் முலாமிடல் நடைபெறும். வெரி குட். ரைட். இப்ப யாராவது எழுதிட்டீங்கிற பிள்ளைகள் இருந்தா எஸ் அனுப்புங்க. டைம் தாரேன். அடுத்த ஸ்லைடுக்கு பாக்குறேன். யாராவது எழுதிட்டீந்தா எஸ் அனுப்புங்க. ரைட். 2-3 பிள்ளைகள் எஸ் அனுப்பிடுறாங்க. கொஞ்சம் வேகமாக எழுதிக்கொள்ளுங்க. இப்ப ஒரு பிள்ளை என்ன மெஸ் கேக்குது. சரி, இப்ப இது சகவும் சயவும் தானே. இப்ப இதை நாங்க மாத்தி ஜாயின் பண்ணினா என்ன நடக்கும்? மாத்தி ஜாயின் பண்ணினா நடக்காது. அவ்வளவு வேற ஒன்றும் நடக்க இல்ல. மாத்தி இணைச்சா நடக்காது. இது விஷயத்த கவனிச்சா சரி. இப்படித்தான் இந்த ஒவ்வொன்றுக்கும் பூசிவார். இப்ப நாங்க பெயிண்ட் பண்றது வேற, அது ஊடுகளுக்கு பெயிண்ட் பண்றது அது வேற. இந்த சின்ன சின்ன தொரப்புகள், அடுத்தது சில உபகரணங்கள், இதுகளுக்கெல்லாம் நடக்கு. இப்ப இந்த வீடியோல காட்டுவேன். ஒரு மின் முலாமிடல் நடைபெற விதத்தை நாங்க இப்ப எல்லாரும் வீடியோல பார்ப்போம். உப்பு கரைசலை மாத்தி போட்டா நடக்காது. நீங்க தங்க கோல் எடுத்துட்டு வெள்ளி கரைசலை போட்டதுக்கு நடக்காது. ஒரு நாள் நடக்காது. அதுடே உப்பு கரைசலை தான் பாவிக்கணும். கூட கரண்ட் அல்ல, கரண்ட் கொஞ்சம் அந்த அளவு பெரிய கரண்ட் தேவையில்லை. இதுக்கு வீட்டுல இருக்கிற கரண்ட் தேவையில்ல. சாதாரண உலர் மின்கலன் டோர்ச் பேட்டரிகள் கூட போதும். இதுக்கு சிறிய மின்னோட்டம் தான் பாவிக்கணும். மிக பெரிய மின்னோட்டங்கள் பாவிக்கப்படாது. மின் முலாமிடல் சிறப்பாக நடக்காது. ரைட். ஓகே என்று நினைக்கிறேன். ரைட். நாங்க எல்லாரும் இப்போ ஒரு எலக்ட்ரோ பிளேட்டிங், அதாவது மின் முலாமிடல் சம்பவம் ஒன்றை பார்த்துட்டு வருவோம். ரைட். எலக்ட்ரோ பிளேட்டிங், இவதான் எங்களுக்கு மின் முலாமிடலை செஞ்சு காட்ட போறா. ரைட். பார்ப்போமே சரியா செஞ்சிராண்டு. பாருங்க, தொரப்பு வந்து பெட்ரிட மைனஸோட தான் நீரு. ஏன்னா பெட்ரிட உங்களுக்கு தெரியும், இந்த துண்டு பிளஸ், இந்த தடிப்பமான துண்டு பெட்ரிட பிளஸ் தெரியும், இந்த துண்டு பிளஸ் தெரியும். இது பெட்ரிட மைனஸ். பிளஸ் வந்து பிளஸ் பக்கம் ஒரு கோல் வச்சிரார். பச்சை வயர் வந்து மைனஸ். மைனஸ் பக்கம் தான் தொரப்பொண்ட வச்சிராங்க. ரைட். தொரப்புக்கு இவங்க வந்து எடுத்தீரது வந்து செப்புக்கோள் பிள்ளைகள். இவங்க எடுத்தீரது செப்புக்கோள். அதுதான் செப்பு சல்பேட் கரைசல் எடுத்தீராங்க. செப்பு சல்பேட் கரைசல் எடுத்தீராங்க, செப்புக்கோள். அப்ப எல்லாம் ஓகே. பென்சில் ஒன்று வச்சிரு. அது அந்த தொரப்பு தாண்டு அமைக்கிறதுக்கு மாதிரிதான். ரைட். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ரைட். பாத்தீங்களா, அந்த செப்புக்கோள் தொரப்புல போயிட்டு படிஞ்சீரு. பாருங்க, இந்த செப்பு இது இரு தொரப்புட மேலையும் கீழையும் கலர் வித்தியாசத்தை பாருங்களேன். அந்த செப்பு கரைஞ்சிட்டு போயிட்டு இத பட்டிது. இப்ப விளங்கிச்சா? ஃபர்ஸ்ட்ல என்ன நோண்டு அனுப்பிற என்னன்னு
ரைட் நோட் ரைட் நோட் நினைக்கிறேன் ரைட். அந்த நோட்டை நான் குரூப்ல போட்டு விடுறேன். ரைட், இப்ப அடுத்த நோட்டுக்கு வருவோம். மின் முலாமிடலால என்னென்ன பிரயோசனங்கள் எங்களுக்கு. இப்ப இந்த மின் முலாமிடலால கவரேஜ் ப்ராப்ளம். ரைட், நான் அந்த லிங்க் அனுப்பி விடுறேன். ரைட், ஓகே. இரும்பு பொருட்கள் பிள்ளைகள் துருப்பிடிக்க பாக்குறேன். எழுதி கேட்டுங்க. இரும்பு பொருட்கள் துருப்பிடிக்க பாக்குற. அப்ப துருப்பிடிக்காமிக்க நிக்கல் பூசுவாங்க. இரும்பு பொருட்கள் மீது துருப்பிடிக்காமிக்க நிக்கல் பூசுவாங்க. அதுக்கு இந்த மெத்தடை தான் பாவிக்கிற. இந்த மெத்தட்ல தான் நிக்கலை பூசுற. அடுத்தது உலோக பொருட்களுக்கு கவர்ச்சி ஒன்றை கொடுக்கிற. உலோகங்களுக்கு நாங்க இவ்வாறு தங்க இது வெள்ளி இதுகளை பூசுறத்தால உலோக பொருட்கள் கவர்ச்சி ஆகின்றது. அடுத்தது பொருட்களுக்கு ஒரு நேர்த்தி கிடைக்குது. அடுத்தது செப்பு ஆபரணங்கள் மீது பொன் முலாம் இடுவதன் மூலம் கவர்ச்சி மற்றும் பெறுமதி அதிகரிக்கப்படுகின்றது. அப்ப வளமையா இப்போ ஒரு சும்மா இறைய செயினை 100 ரூபாய்க்கு விற்கலும் விடுவீங்களே, அதுக்கு இந்த மாதிரி வெள்ளிய பூசினா கவர்ச்சி அழகு கூடும், பெருமதியும் கூடுமே, கொஞ்சம் விலை கூட்டி விற்கலும். அடுத்து பொருட்களுக்கு ஒரு நேர்த்தி கிடைக்கும். இதெல்லாம் மின்முலாமிடலால வார பிரயோசனங்கள். ரைட், நல்லது பிள்ளைகள். ஒருத்தர் வாசிக்கணும் இத. நாங்க ரைட் பாய்ஸ்ல யாராவது ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. கை அடையாளத்தை அனுப்புங்க, நான் வாசிக்க சான்ஸ் தரேன். ஆயிரமாம் இலக்கம். ரைட், ஓகே. வாசிக்கலாம். மின்முலாமிடலின் பிரயோகங்கள். இரும்பு பொருட்களின் மீது நிக்கல் முலாமிடுவதன் மூலம் துருப்பிடிப்பதை தடுக்கலாம். உலோகத்தாலான பொருட்கள் கவர்ச்சியான தோற்றத்தை பெறுகின்றன. பொருட்கள் நேர்த்தியானவையாக காணப்படுதல். செப்பு ஆபரணம் மீது பொன் முலாமிடுவதன் மூலம் கவர்ச்சி மற்றும் பெறுமதி அதிகரித்தல். வெரி குட். இமிடேஷன் நகையை பத்தி தான் கடைசியா. இமிடேஷன் நகையை பத்தியா என்று கடைசியாவது இருந்தோ. எஸ், இமிடேஷன் நகையை பத்தி தான். அப்ப கண்ணுங்களை இல்லாம அந்த வீடியோல ஒரு சின்ன ஒரு சாதாரண பெட்டரியத்தான் எடுத்து செஞ்சா. அதான் நான் சொன்னேன், பெரிய எங்களுக்கு பெரிய அளவு பெட்டரிகள் தேவையில்லை. இதுகளுக்கு சின்ன ஒரு பெட்டரி இருந்தா போதும். மின் முலாமிடல் எங்கள்கிட்ட இந்த கரைசல்களும் கோள்களும் மீந்தா எங்களுக்கே செஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. யாருக்கா என்ன டைம் வேணுமா? ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணவா? டைம் வேணுமெண்டா எஸ் அனுப்புங்க. யாரும் எஸ் அனுப்பல. ரைட், ஓகே. இந்த பாடம் முடிஞ்சு இன்னைக்கு. அதுக்கு நான் இதை எடுத்தேன் மருகா. இது அடுத்த கிழமைக்காக வச்சுட்டீங்க, தேவையில்லை. நாங்க ஒரு படம் வரையணும். படம் வரையலை, இப்பதான் அந்த படத்தை வரைஞ்சு கொள்ளணும். நான் அந்த படத்தை போடுறேன். ரைட், இந்த பாயிண்ட் எல்லாம் நாங்க எழுதிட்டோம். இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டோம். பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். படம் மட்டும் வரையல, படத்தை மட்டும் வரைஞ்சு கொள்ளுங்கள. படத்தை மட்டும் வரையுங்க. தெளிவா அவதானிச்சு பாருங்க. கோல் வந்து சகையோட இக்கிறு, மைனஸோட இக்கிறு. இதெல்லாம் நாங்க எழுதிட்டோம். நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம், வாசிச்சு பாருங்க. நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இந்த படம் மட்டும் நாங்க வரையல, படத்தை வரைஞ்சு கொள்ளும்.
இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆணிக்கு செப்ப பூச போறாங்க. பாப்போம் செப்பு. அப்ப இவங்க செப்பு கரைசல் எடுத்திக்கணும். செப்பு சல்பேட் கரைசல் எடுத்துறாங்க. அடுத்தது மத்த ரூல்ஸ் எந்த, சகையும் பொருள் சயரைக்கணும், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டீரு, சரியா வந்தீரு. ஆகவே படம் ஓகே. இப்ப இங்க மின் முலாமிடல் நடக்கும். ரைட்டா? ரைட், ஓகே. ரைட் சார், நெக்ஸ்ட். ரைட், ஓகே. அப்ப நெக்ஸ்ட்டுக்கு போவோம். எல்லாரும் வரைஞ்சிட்டீங்க லக்கியம்? யாருக்கும் டைம் தேவையில்லை? ரைட், ஓகே. இன்னும் ஒரு ஸ்லைடு இது பிள்ளைகள், அதோட பாடம் முடியுது. அதோட நான் கேள்வி செய்ய போறேன் இந்த பகுதிகள். ரைட் பிள்ளைகள், யாரும் இது எழுதவானம். பாருங்க, இதுகம் மின்முலாமிடல்ற சந்தர்ப்பங்கள் பிரயோகங்கள் என்று போட்டு நாங்க எழுதினோம். இந்த இமிடேஷன் நகை தயாரிக்கிறது. அடுத்தது இரும்பு பொருட்களுக்கு நிக்கல், குரோமியம் என்றது ஒன்றும் பூசுறோம். இங்க வருங்க இதுகள். அடுத்தது வாகனங்கள்ற பார்ட்ஸ்களுக்கு நிக்கல், வெள்ளி, பொன், குரோமியம் போன்ற உலோகங்களை பூசுறது. அடுத்து சில வீட்டு உபகரணங்களும் வருகிறது. மின்முலாமிட்டப்பட்ட வீட்டு உபகரணங்கள், சில கரண்டிகள். நீங்க கண்டீரீங்களா, தங்க கலர்ல ஒரு கரண்டி வருகிறது. தங்கம் இல்லானா தங்க கலர்ல வருது. இதுலயே இந்த படத்திலே இது இன்னும் தங்க நிறத்துல ஒரு கரண்டி ஒன்று வரும், சின்னதாய்க்கும் ஸ்பூன் ஒன்று. அதுவும் என்னன்னா மின்முலாமிடப்பட்டதுதான். ரைட், எஸ். ரைட், ஒரு மின்முலாம் இடப்பட்டதன் பயன்கள் இல்ல எழுதவானம். மின்முலாமிடப்பட்டால் அரிப்படையாது, கவர்ச்சி, நேர்த்தி, நீண்ட காலம் பாவிக்க முடியும். இதை எழுதி கொள்ளுங்களேன். இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. மின்முலாமிடலின் பயன்கள், அதாவது மின்முலாமிடப்பட்ட பொருள் எப்படி ஈக்கும், அதான் இதுல விஷயம். மின்முலாமிடப்பட்ட பொருள் எவ்வாறு காணப்படும். அரிப்புண்டா துருப்பிடிக்காத மாதிரி, இதுகள் நடக்காது. முலாமிடப்பட்டா கவர்ச்சி ஐக்கியம், நேர்த்தி ஐக்கியம், நீண்ட காலம் பாவிக்கலாம். ரைட்டோ, எக்ஸாம் நடக்குமா இதுல? எஸ், கட்டாயம் நடக்கும். வார ஞாயிறு இந்த மின் பகுப்புல எக்ஸாம் ஒன்றை போட்டுக்கோங்க. வார ஞாயிறு மெட்ஸ்ல எக்ஸாம் செஞ்சு மிச்ச நாள் கிட்டத்துல மெட்ஸ்லயும் ஒன்று செய்வோம். வார ஞாயிறு ஒரு எக்ஸாம் போடுவேன் மின் பகுப்புல. ரெடி ஆயிட்டுறீங்க? ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், சிறந்த தரத்திலான மின் முலாமிடலின் இந்த பாடம், இந்த மின் பகுப்பு பாடம், மின் பகுப்பு போன கிளாஸும் இந்த கிளாஸும் படிக்கிறது. ஒரு மின் முலாம் இடப்படச்சலே சில பிள்ளைகள் சில விஷயத்த கவனிக்கணும். சரியா? என்னென்ன விடயங்கள் என்று இன போட்டிறான் பாத்துங்க. ரைட், முலாமிடப்படும் பதார்த்தம் முலாமிடப்படும் மேற்பரப்புடன் நன்கு இறுக்கமாக இணைக்கப்பட வேண்டும். இங்கேந்து கரைஞ்சிட்டு பெய்த்து நல்லா ஒட்டி பிடிக்கணும். எழுதணும் இத. சீரான தடிப்பில் முலாமிடல். முலாமிட கிட்ட இப்ப கரண்டி ஒன்ற முலாமிட்ரண்டு வச்சுக்கொள்ளுங்களேம்மா. கரண்டி ஒன்ற முலாமிட்றோம். இந்த குழி உள்ளுக்கு பெய்த்து நிறைஞ்சிட்டுனா இந்த நடக்கிற கரண்டி ஆகுமா? குழி உள்ளுக்கு எல்லா கரைஞ்சி பெய்த்து குழி, இந்த கரண்டியில குளிர சேர்ந்தா இனி எந்த மாதிரி அந்த கரண்டியை பாவிக்கலுமா? அப்ப பாவிக்கலாம். அதுக்காக ஒழுங்கா சீரான தடிப்பொண்டு ஈக்கணும். இப்ப இதெல்லாம் நடக்கணும்டா
மெதுவாக செய்யணும், இதெல்லாம் மெதுவாக மேற்கொள்ளணும். உங்களோட அவசரத்துக்கு முலாமிடல் நல்லா நடக்கணும், வெற்றியை கூட்டி போடும் ஏலா, அது மெதுவாத்தான் நடக்கும். மின்பகு பொருள் ஐதானதாக இருக்கணும், அதாவது கரைசல் நீர கரைக்கப்பட்டிக்கணும், நீரை ஊத்திக்கணும். அந்த கரைசலுக்கு மிக குறைந்த மின்னோட்டம், நான் அடிக்கடி சொன்னேன், கூட கரண்ட் கொடுக்கப்படா, குறைந்த வோல்டேஜ், வீட்டுக்கு 230 வோல்டேஜ் எல்லாம் கொடுக்குறல்ல, குறைந்த வோல்டேஜ். ரைட் பிள்ளைகள்? ரைட், ஓகே. பெரும்பாலான பிள்ளைகள் எழுதிட்டாங்கலாம் என்று மெசேஜ் பண்ணிடுறாங்க. ரைட், ஓகே. நாங்க இப்ப என்ன செய்வோம், இந்த பாடத்துல கொஞ்சம் கேள்வி செஞ்சுட்டு வருவோம். இந்த மறாவருக்கு நாங்க இந்த பாடத்துல ஃபுல் கேள்வியையும் செய்ய போறோம். ரைட், ஓகே. நல்லது பிள்ளைகள், பேப்பர் தரப்பட்டாச்சு. 7 வினாவுக்கும் நீங்க நினைக்கிறல்ல சரியான ஆன்சரை போட்டுக்கொள்ளுங்க. 7 வினாவுக்கும் இதுல போன கிளாஸ் வராதாக்கள் ரைட் பாப்போமே, நான் விளங்கப்படுத்துறேன், அந்த டைம்ல கொஞ்சம் புடிச்சுக்கொள்ளுங்க. ஓ, விடைய மட்டும்தான் கேள்வி எழுத. அடுத்தது என்ன பாடம் என்று கேட்கிறீங்கோ? அடுத்தது ஒரு பெரிய பாடம், அது ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம் பிள்ளைகள். இலங்கையை பத்தி படிக்க போறோம். இலங்கையில இருக்கிற தரை காடுகள், இலங்கையில இருக்கிற நீர் வளங்கள், இலங்கையில இருக்கிற கடற்பகுதிகள், கலப்பு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம் அது. இல்ல அடுத்தது சூழலை பத்தி, உலகத்துல அழிஞ்சிட்டு வர இலங்கைக்கு மட்டும் உரிய அங்கிகள், இப்படி இலங்கையை ஆக்கிரமித்த அங்கிகள், ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம். பட் என்ன பாடம்டா, பெரிய பாடம். இதை முடிக்க நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த 3ஆம் தொகுதி கிளாஸ் முழுக்க போகுமக்கி முடிக்கிறதுக்காக. இந்த பாடத்துல தலைப்பு ஸ்கூல் புக் ஈராக்கள் ஒருத்தர் பார்த்து மெசேஜ் பண்ணிடுங்களா. அந்த பாடத்துல தலைப்பு என்ன, ஞாபகப்படி உயிர் பல்வகைமை என்ற தலைப்பாக்கி. எஸ், ஓகே. உயிர் பல்வகைமை என்ற பாடம். நிறைய பாடங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. குருதி சுற்றோட்ட தொகுதி, தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள், தாங்குமியல்பும் அசைவு, கூர்ப்பு, மின் பகுப்பு. இந்த 5 பாடங்களையும் வச்சு ஒரு பெரிய எக்ஸாம் ஒன்று போட்டாத்தான் நல்ல மாதிரி விளங்குது. ஒரு நாள் மறக்கப்படா, அதுக்காகத்தான் 50 வினாக்களை தயாரிச்சு. ஓ, அப்படி செய்யுங்கோ. நல்ல சந்தோஷம். ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி சொல்லிடு, அப்படி செய்யட்டுமா? நல்லமா. ரைட், பாப்போம். பின்வருவனவற்றுள் எது ஒரு மின் பகுபொருள்? பிள்ளைகள் கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாளில கிட்டத்தட்ட நடக்கும், நான் டைம் சொல்றேன். ரைட், பின்வருவனவற்றுள் எது ஒரு மின் பகுபொருள்? மின் பகுபொருள் என்றா கரண்ட கடத்தக்கூடியது. மண்ணெண்ணெய் ஒரு நாளும் கரண்ட கடத்தாது. லாமெண்ணெய் கரண்ட கடத்தாது. காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் கரண்ட கடத்தாது. காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் பிள்ளைகள் ஒரு நாள். சும்மா தண்ணி கரண்ட கடத்து.
காய்ச்சி வடிக்கப்பட்ட தண்ணி காய்ச்சி வடிக்கப்பட்டனா அந்த தண்ணீரையில அசையும் அயன்களை இல்லாமாக்குற அயன்கள் இந்தா தானே கரண்ட் கடத்தப்படும். அயன்கள் இல்லாட்டி எங்க கரண்ட் கடத்த போரு? காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர். 4வது காய்ச்சி வடிக்கப்பட்ட இதில் சீனி கரைசல். இந்த சீனியே கரண்ட கடத்தாது. சீனி கரைசல் கரண்ட கடத்தாது. சீனிய காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர்ல கரைச்சதுக்கு கரண்ட கடத்தாது. ஆனா எங்கட உப்பு வைக்கிறே, உப்ப தண்ணீரை கரைச்சோம்டா அது என்ன நீருண்டாலும் சரி, உப்ப தண்ணீரை கரைச்சா கரண்ட கடத்தும். ஆகவே இதுதான் அந்த மின்பகு பொருள். ஏன்னா சீனி பெரிய வகுப்பு போனா படிப்பேங்க, சீனி பங்கீட்டு வலுச்சேர்வைன்னு படிப்பேங்க. இந்த பங்கீட்டு வலு கரண்ட கடத்தாது. கரி உப்பு வந்து ஒரு அயன் சேர்வை, உப்பு அயன் சேர்வை கரண்ட கடத்த. 2வது வினாவை பாருங்க. இதுல எந்த பொருளை போட்டா கரண்ட் கடத்தப்படும்? கரண்ட கடத்துற கரைசல் எது? தேங்காய் எண்ணெய் எஸ் நோ கடத்தாது. மண்ணெண்ணெய் கடத்தாது. குளுக்கோஸ் கடத்தாது. கரியுப்பு கரைசல் கரண்ட கடத்தும். கரியுப்பு கரைசலை போட்டா தான் கரண்ட கடத்தும். அம்பியர் மானி வாசிப்ப காட்டும். ஆகவே கரியுப்பு கரைசல். அமிலம் துமிக்கப்பட்ட நீர் சிறந்த மின் கடத்தியாக இருப்பதற்கு காரணம். அமிலம் துமிக்கப்பட்ட நீர், அதாவது தண்ணிக்கு அமிலம் செலுத்தினத்துக்கு பிறகு தண்ணி நல்லா கரண்ட கடத்துரு. இதற்கான காரணம் ஆன்சர் 2. நான் இன்றைக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் வேகமா சொல்லி தந்தேன். இந்த கரைசல்கள் கரண்ட கடத்துறதுக்கான ரீசன், கரைசல்கள் அசையும் அயன்கள் காணப்படுறது. அசையும் அயன்கள் காணப்பட்டா அவை மின்னை கடத்தும். அமிலம் துமிக்கப்பட்ட நீர அசையும் அயன்கள் உண்டு, அவை மின்னை கடத்துகின்றன. அடுத்தது பிள்ளைகள் ஒரு மின்வாயாக பாவிக்கக்கூடியது. இன்றைக்கும் நான் கேட்டேன், கேள்வியாகவும் கேட்டேன், யாரோ ஒரு பிள்ளை ஆன்சரும் சொல்லிச்சு. மின்வாயாக பயன்படுத்தக்கூடியது கார்பன், நாகம், செப்பு, பொன். ரைட், ஓகே. ஆன்சர் தமீமா, மிஸ்னா, இந்த பிள்ளைகளோட ஆன்சர் ரைட். அஸ்மட ஆன்சரும் ரைட். தமீமிட ஆன்சரும் ரைட். வெரி குட். முஸ்னிட ஆன்சரும் ரைட். வெரி குட். இப்ப நான் இன்றைக்கும் சொன்னேன் என்ன, எங்களுக்கு அஸ்வட ஆன்சரும் ரைட். ரைட், கார்பனுக்கு ரைட். எம்எச் அப்துல்லா ஆன்சர் ரைட். என்ன கார்பன், இந்த கார்பன் தான் பிள்ளைகள் சடத்துவ மின்வாயாக பாவிக்கப்படுகிறது. ரைட், இந்த வினா உங்களுக்கு முக்கியமான வினா. இது தெரிஞ்சிக்கணும், சிலபஸ்ல இல்ல, ஆனா எக்ஸாம்ல கேட்கிற. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, தவணை பேப்பர்கள்ல கேட்கிற. உப்பு ஈக்கிறதானேமா, இந்த உப்பை பத்தின ஒரு விடயம் தான். இந்த உப்பு நல்லா கேட்டுக்கொள்ளணும். கட்டியா இருந்தா, திண்மமாக இருந்தா கரண்ட கடத்தாது. உப்பு உருகின நிலையில இருந்தா, உப்ப உருக்குறோம், நெருப்புற பிடிச்சு உருக்கினா உப்பு தண்ணியாகும். உயர்ந்த வெப்பநிலையை கொடுத்து உருக்கினா உப்பு தண்ணியாகும். உருகிய நிலையில மின்னை கடத்தாது. உருகிய நிலையிலையும் கடத்தாது. தேவண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்களேன். வீற்றையிற உப்ப பத்தி திண்ம நிலையில் கடத்தாது, உருகிய நிலையிலும் கடத்தாது. எப்ப கடத்துமெண்டா, கரைசல் நிலையில் தண்ணீரை கரைச்சா மட்டும்தான் கரண்ட கடத்தும். உப்பு கரைசல். இந்த பாயிண்ட் நல்லா படுதியணும் மண்டர. வீட்டில் உள்ள கரியுப்பு திண்ம நிலையில் கடத்தாது, உருகிய நிலையில் கடத்தாது, கரைசல் நிலையில் கடத்தும். இப்ப பாப்போமே. இவர் செல்றார், திண்ம குளோரைட்டில் அயன்கள் உண்டு. ஏண்டா இந்த 2 இடத்திலையும் அயன்கள் இல்ல. திண்மத்திரையும் உருகிய நிலையிலையும் அயன்கள் இல்ல, கரைசல்தான் அயன்கள் இருக்கிறேன். இவர் செல்றார், திண்மத்தில் அயன்கள் உண்டு, கூற்றுப்பிழை. உருகிய சோடியம் குளோரைட்டு மின்னை கடத்துமாம். நான் இப்பதான் சொன்னேன், உருகியது கடத்தாது. ஆகவே அந்த கூற்றும் பிழை. 3வது செல்றார், திண்மம்
திண்ம உப்பு திண்ம சோடியம் குளோரைட் மின்னை கடத்தாது. சரிதானே பிள்ளைகள்? திண்மம் மின்னை கடத்தாது, சரியான கூற்று. சோடியம் குளோரைட்டு கரைசல் மின்னை கடத்தாதாம். அப்ப பிழைதானே, கரைசல் மின்னை கடத்துமே, கரைசல் மின்னை கடத்தும், பிழை கூற்று. இவர் செல்ற கடத்தாது, நான் சொன்னேன் கரைசல் மின்னை கடத்தும். அந்த அடிப்படையில சரியாக எழுதப்பட்ட கூற்று 3வது. நல்ல கேள்வி, இந்த நோட்டை எழுதி வச்சுக்கணுமா, உங்களுக்கு தேவைப்படும். நான் இது 11ஆம் ஆண்டு கேட்டாலும் அவங்க எல்லாரும் செல்ற, எப்ப கேட்டாலும் உப்பு கரண்ட கடத்துமா ஓன்ற. ஆனா உப்புரைகிற விஷயம் இது தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளணும். திண்மம் கடத்தாது, உருகினது கடத்தாது, கரைசல் தண்ணீரை கரைச்சா மட்டும்தான் கரண்ட கடத்து. அடுத்த இதுக்கு போங்க. செப்பு சல்பேட்டின் மின் பகுப்பை பற்றிய கூற்றுக்களை கருதுக. உங்களுக்கு ஞாபகமிக்கும், இன்றைக்கும் நான் அதை சொல்லி தந்தேன். செப்பு சல்பேட்டுக்கு கரண்ட் அனுப்பினோம் என்றால், எங்களை செப்பு சல்பேட்டுக்கு கரண்ட் அனுப்பினா, செப்பு சல்பேட்டுக்கு கரண்ட் அனுப்பினா மறை மின்வாயில் செப்பு, மறையில் செப்பு, நேர் மின்வாயில் வாயு குமிழிகள் வரும். டக்குன்னு நேர் மின்வாயிர வாயு குமிழிகள் வரும். மறை மின்வாயிர செப்பு படியும். கரைசலின் நீல நிறம் குறை. மறையில் செப்பு, நேரில் வாயு, கரைசலின் நீல நிறம் குறை. ரைட், பாப்போமே. மறை மின்வாயில் செப்பு படியும், எஸ். நேரில் வாயு குமிழிகள், எஸ். கரைசலின் நீல நிறம் குறையும். ஆகவே ஏபிசியாவும். ஏபிசியா அதை நான் சொல்ற நோட்ஸ் தெரிஞ்சா விட. மின்வாய் என்பது ஒரு திரவமம். 1வது செல்ற திரவமம் மின்வாய். உங்களுக்கு ஞாபகமே, கார்பன் பிளாட்டினம் கரைசலுக்கு கரண்ட் அனுப்பணும்டா நாங்க ஒரு கோல் மாதிரி ஒரு உலோகத்தை பாவிக்கணும். அந்த உலோகத்தை பாவிக்கணும். அதுதான் மின்வாய். கார்பன் பிளாட்டினம் பாவிப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் செல்ற அது ஒரு திரவம் உண்டு, பிழை. மின்னை கடத்தாத திரவம். மின்னை கடத்தக்கூடிய உலோகம் மின் பகுபொருளினுள் அமிழ்த்தப்பட்ட மின் கடத்தி. எது பிள்ளைகள் ஆன்சர்? உங்களோட ஆன்சர் 3ஆ 4ஆ பாப்போம். மிஸ்னா 3 சொன்ன, ரைட் பாப்போம்.